தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். நாம் திருக்குறள் அதை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது என்ன சொல்கிறது? எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உதாரணமாக வீட்டு சமையலின் ஒவ்வொரு காயையும் வெவ்வேறு விதமாக நாம் செக் பண்ணி பார்த்து வாங்குதல் வேண்டும். உதாரணமாக வெண்டைக்காயை வாங்கும் பொழுது அதன் நுனியை ஒடித்து பார்த்து பிஞ்சு என்பதை அறிந்து வாங்க வேண்டும். அதுபோலவே நமது பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள சில காரியம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டுள்ளது. சில காரியங்கள் சட்டத்திட்டம் யாவுமே இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டுமே, இஸ்ரேலர்களுக்காக மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக பலிகள் அவர்களுக்கு உரியது, அவர்களுக்கு தான் உண்டு. ஆனால் அந்த பலிகளை நாம் கடைபிடிக்க முடியாது, கடைபிடிக்கவும் கூடாது. இன்று புதிய ஏற்பாட்டில் அந்த பலிகளின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் புரிந்துவிடும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது மட்டுமே நித்திய ஜீவன் உண்டு என்கிறார். உதாரணமாக ஒரு முறை 7 குருடர்கள் யானையை தடவி பார்த்து பதில் தேடுகிறார்கள். முதலாவது குருடன் யானையின் வயிறு பகுதியை தடவி பார்த்து இது ஒரு சுவர் என்கிறான். இரண்டாவது குருடன் வால் பகுதியை அது ஒரு கயிறு என்கிறான். மூன்றாவது குருடன் கால்களை தடவி பார்த்து இது ஒரு தூண் என்கிறான். நான்காவது அந்த அந்த தடவி பார்த்து இது ஒரு ஏர் கலப்பை என்கிறான். 5ஆம் அவன் அதன் காதை தடவி பார்த்து முறம் என்கிறான். ஆனால் 6ஆவது நபர் சற்று விவரம் அறிந்தவன். ஆகவே 6 பேர் சொல்லிய கருத்துக்களை சேர்த்து இது யானை என்று சொல்லிவிட்டான். இந்துக்கள் இது எங்கள் கதை என்பார்கள், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இது எங்கள் கதை என்பார்கள். இதை இந்திய மேதை திருமூலர் கிபி 1507 எழுதியதான தமிழ் கவிதை தான் இது. ஆங்கிலத்தில் காட்ஃப்ரே என்பதான US poet இதே ஸ்டோரியை எழுதியுள்ளார். இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் இது போன்ற இருந்தும் அவர்கள் 6 குருடர்களைப் போல வாழ்கிறார்கள். டிவி பிரசங்கம் சூப்பர், மேடை பிரசங்கமாக அவர்கள் சூப்பர், அதற்கு ஓடுவார்கள். எழுப்புதல் கூட்டமாக, ஆவிக்குரிய கூட்டமாக, ஹீலிங் மீட்டிங்காக அங்குமிங்கும் ஓடுவார்கள். உபவாச கூட்டமாக, அமாவாசை கூட்டமாக, ஜெபம் இங்கு அங்கும் என்று எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள ஓடி வருகிறார்கள். அங்குமிங்கும் பிச்சைக்காரன் போன்று அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வோமாக. ஆமென். God bless you.